இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம சிந்திப்போம். யாத்ராம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு உருவத்தையும் வணங்குறத ஆண்டவர் என்ன செய்யலை, விரும்பலை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு என்ன செய்யணுமா, தொழுது கொள்ளணும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அதை வணங்கும் போது வேறொரு ஆவி தான் அதில் என்ன செய்யும், செயல்படும். கிறிஸ்தவ வீடு அப்படிங்கிற அடையாளத்துக்கு ஒரு சுவாமி ஃபோட்டோ இருக்கலாமே தவிர அந்த ஃபோட்டோவை நம்ம தொட்டு என்ன செய்யக்கூடாது, கும்பிடக்கூடாது. சிலுவையை தொட்டு என்ன செய்யக்கூடாது, கும்பிடக்கூடாது. அப்படி செய்யும்போது அது வேறு ஒரு வணக்கத்தை ஏற்கிற அந்த ஆவி தான் அதில் என்ன செய்யும், கிரியை செய்யும். அதனால் அந்த காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார். இந்த வார்த்தையை பாருங்கள், யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார். அப்போ ஆண்டவர் வெறுக்கிற அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 40 அந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஆரோன்கிட்ட போய் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரில, எங்களை நடத்தி கொண்டு வந்த தெய்வத்தை நீ உண்டு பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஒரு கன்றுக்குட்டி என்ன செய்கிறான், வார்ப்பித்து கொடுக்குறான். அதுதான் கர்த்தர்னு சொல்லி அதுக்கு பண்டிகை கொண்டாட தொடங்குறாங்க. அப்போ ஆண்டவருடைய கோபம் அந்த ஜனங்கள் மேல் இறங்குனது நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசித்து பார்க்குறோம். இன்னும் தானியேலின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய பொற்சிலை என்ன செய்கிறாரு, உண்டாக்கி வைக்கிறாரு. அந்த பொற்சிலையை எல்லாரும் வணங்கணும்னு அவர் சொல்கிறாரு. அதாவது கிண்ணறம், நாதம், அது நாதஸ்வரம், அப்படி இந்த இசையெல்லாம் மீட்டும்போது அதை தாழ விழுந்து என்ன செய்யணும், பணிந்து கொள்ளணும். அப்படி யாரெல்லாம் பணிந்து கொள்ளலையோ அவங்க என்ன செய்வாங்க, அக்னி ஜுவாலைக்குள்ளே போடப்படுவாங்கன்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு சட்டம் போட்ட உடனே எல்லாரும் பணிந்து கொள்கிறாங்க. ஆனால் அந்த தேசத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆண்டவர் ஆராதிக்கிற அந்த பிள்ளைங்க மாத்திரம் என்ன செய்யலை, அவங்க பணிந்து கொள்ளலை. உடனே குற்றமாக அதை போய் ராஜாட்ட சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறார், இப்போ ஏன் முன்னாடி அதை செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லி அவங்க பணிந்து கொள்ளலை. உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. அக்னி ஜுவாலையில் கொண்டு அவர் போடுறாரு. போடும்போது ஆண்டவர் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்காக அக்னி ஜுவாலையிலே அவர் என்ன செய்கிறாரு, இறங்கி வர்றதை பார்க்குறோம். அவங்கள அதிலிருந்து என்ன செஞ்சார், விடுவித்தார். அப்போ தான் அந்த ராஜா பார்க்குறாரு, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய தேவன் தான் உண்மையான தேவன்கிறத அவருடைய வாழ்க்கையில் அன்னைக்கு என்ன செஞ்சார், அறிந்து கொண்டார். இந்த தெய்வத்தை தான் எல்லாரும் என்ன செய்யணும், ஆராதிக்கணும், நீங்கள் வணங்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த தேச மக்களுக்கு அவர் சொல்கிறத என்ன செய்கிறோம், வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் விரும்பாத அந்த காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. அப்படின்னு நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடி ஆண்டவரே நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நாங்கள் எப்பொழுதும் உம்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய வேத வசனத்தின் படி நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.